சோல்ஜர்ஸ். இந்த கேமோட ஹீரோ அம்மா அப்பா அப்படின்னு சந்தோஷமாக வாழ்ந்துகிட்டு இருந்தார். ஒரு நாள் இது துப்பாக்கி பயிற்சி பண்ணும்போது மெக்சிகன் சோல்ஜர்ஸ் அம்மாவையும் அப்பாவையும் அநியாயமாக கொண்டுட்றாங்க. அவங்க அம்மா அப்பா கொள்ளவங்களை கொள்றதாக துப்பாக்கி எடுத்த அவர் வளர்ந்து காசுக்காக கொலை பண்ணுற பவுண்டி என்றா மாறிடுறாரு. வளர்ந்ததுக்கு அப்புறம் தன் அம்மா அப்பா கொண்டவங்களை பழிவாங்கினாரா இல்லையா, எதுக்காக மெக்சிகன் சோல்ஜர்ஸ் தன் அப்பாவை கொண்டாங்க, இதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு பயங்கரமான உண்மையை சொல்றது தான் ரெட் டெட் ரிவால்வர். இந்த கேம் பார்த்தீங்கன்னா ரெட் டெட் சீரீஸில் வந்த முதல் கேம். ரெட் டெட் ரெடம்ஷன் 1க்கும் 2க்கும் முன்னாடி நடக்கிற கதை தான் இது. மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஓகேவா? ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓவராக சேவை போயிடலாம். நான் கதன்சாமி கிட்ஸ் கேட்டேன். கதையோட தொடக்கத்தில் நாட் ஹார்லோ பல நாட்கள் கழிச்சு தான் குடும்பத்தை சந்திக்க சந்தோஷமா வீடு திரும்பி இருந்தாரு. மகனே, நம்ம பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு வந்துருச்சு. இது ஒரு சந்தோஷமான விஷயம். நாங்க பியர் மவுண்டைன்ல தங்க சுரங்கத்தை கண்டுபிடிச்சிருக்கோம். அப்பா, இது எங்க வாங்குனீங்க? ஓ, இந்த துப்பாக்கியை கேக்குறியா? ஆமாப்பா. இது கையாலேயே செய்யப்பட்டது. இந்த உலகத்திலேயே 2 தான் இருக்கு. இன்னொன்னு எங்க இருக்கு? என் பார்ட்னர் கிஃப்ட் கிட்ட தான். எங்க நட்புக்கும் நாங்க கண்டுபிடிச்ச பொது சொத்துக்கும் அடையாளமா இதை செஞ்சோம். நான் இதை எடுத்துக்கவா? ஒரு நாள் இது உன் கைக்கு கண்டிப்பா தேடி வரும் மகனே. அது வரைக்கும் என் பழைய துப்பாக்கிய நீ பயன்படுத்திக்கோ. நீ போய் நல்லா பயிற்சி எடு. நானும் உங்க அம்மா கிட்ட சில பயிற்சிகள் எடுக்க வேண்டியிருக்கு. ரெட் ஹார்லோ அவங்க அப்பா கொடுத்த பழைய துப்பாக்கி எடுத்துக்கிட்டு நதிக்கரையில துப்பாக்கி பயிற்சி பண்ணிக்கிட்டு இருந்தான். பாத்திரத்தெல்லாம் ஓட்டையாகிறத பார்த்து அவங்க அம்மா சத்தமிட தன் பையன் எவ்வளோ அழகா குறித்தவராமல் சுடுறான் அப்படின்னு அவனுடைய அப்பா அதை பார்த்து ரொம்பவே பெருமைப்பட்டாரு. இப்படி குடும்பமே சந்தோஷமா இருக்க இந்த சந்தோஷம் ரொம்ப நேரத்துக்கு நிலைக்கல. திடீர்னு ஏதோ எதிரிகள் இவங்கள தாக்க நினைச்சாங்க. ஹார்லோ அவன் துப்பாக்கி எடுத்துக்கிட்டு அவனை கொல்ல வந்த ஆட்களை சுட்டு கொண்டுட்டு தான் அப்பா அம்மா இடத்துக்கு வேக வேகமாக ஓடிக்கிட்டு இருந்தான். ஆனால் அவன் வரத்துக்குள்ளேயே அவங்க அம்மாவையும் அப்பாவையும் எதிரிங்க கொன்னுட்டாங்க. அவங்கள பார்த்து ரெட் கதையில அழுதுகிட்டு இருக்க அவங்கள கொன்ன கர்னல் டேரன் ரெட்டை பார்த்து ஆணவமா சிரிச்சுக்கிட்டு இருந்தான். இவன் பெத்தவங்க போன இடத்துக்கு இவனே அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு அவன் துப்பாக்கியில குறி வைக்கிற நேரத்துல பக்கத்துல நெருப்புல விழுந்திருந்த தன் அப்பாவோட துப்பாக்கிய பார்த்தான் ரெட். அது நடந்து 10 வருஷம் ஆயிடுச்சு. ரெட்டும் நல்லாவே வளர்ந்துட்டான். அவன் கையில இருந்த காயமும் குணமாயிடுச்சு. ஆனா அவன் மனசுல இருக்கிற காயம் மட்டும் இன்னும் குணமாகவே இல்லை. ரெட் ஹார்லோ ஒரு பவுண்டி ஹண்டரா இருந்தான். அரசாங்க தொல்லை கொடுக்குற குற்றவாளிகளை வேட்டையாடி அதுல கிடைக்கிற சன்மானம் மூலியமா வாழ்க்கையை நடத்திட்டு இருந்தாரு. அந்த நேரத்துல அவர் தான் தேடி வந்த வேட்டையை கச்சிதமா பண்ணி முடிக்க அங்கிருந்த ஒரு அதிகாரி, நீ வேட்டையான ஆட்களை பக்கத்துல விடோஸ் பேட்ச் அப்படின்னு ஊர் இருக்கு, அந்த ஷெரீஃப் கிட்ட கூட்டுமே காட்டுன்னு சொல்ல ரெட்டும் அதன்படியே செய்யறாரு. அந்த இடத்துல தான் விடோஸ் பேட்ச் ஷெரீஃப் ரெட் கிட்ட ஒரு உதவி கேட்டாரு. இந்த இடத்துல அக்லி கிரிஷ் அப்படின்ற ஒரு கேங் ஒன்று இருக்கு. அவங்க தான் ஊரையே ரொம்ப சூறாடிக்கிட்டு இருக்காங்க, தொல்லை கொடுத்துட்டு இருக்காங்க. ஏன் ஒருத்தனால அவங்க ஒன்றும் சமாளிக்க முடியல அப்படின்னு சொல்ல சரியா அவனுங்களே ஆடு தலையை கொடுக்குற மாதிரி ரெட்டோட கண்ணில் மாட்டுறானுங்க. இங்கிருந்து தான் அக்லி கேங்குக்கும் ரெட்டுக்கும் நடுவுல சண்டை வர ஒவ்வொருத்தரையா காலி பண்ண ஆரம்பிச்சாரு. ஒவ்வொருத்தர் கூடயும் கன் ஃபைட் பண்ணி கதையை முடிக்க ஆரம்பிச்சாரு ரெட். கட்டங்கடைசியா அக்லியும் வெளியே வந்தான். ஆனா இந்த முறை அவன் ஷெரீஃபை கொல்ல நினைக்க ரெட் அவனை கொண்டு அவன் கதையை முடிச்சிடுறாரு. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருந்தாலும் ஷெரீஃபுக்கு இந்த சண்டையில குண்டடி பட்டுருது. விடோஸ் பேட்சை பொறுத்த வரைக்கும் இருக்கிறது கம்மியான ஆட்கள் தான்.
இந்த இடத்துல பெருசா மருத்துவ உதவிலாம் இல்ல. இந்த ஒரு காரணத்தினால பக்கத்து ஊரான பிரிம்ஸ்டோனுக்கு கூட்டின்னு போனா அங்க டாக்டர் இருப்பாங்க, அவரால் தான் காப்பாற்ற முடியும்னு ஷெரீஃப் ரெட் கிட்ட உதவி கேட்டாரு. இதனால 2 பேரும் ட்ரெயின்ல ஏறி பிரிம்ஸ்டோனுக்கு பயணிச்சுக்கிட்டு இருக்க திடீர்னு ஏதோ ஒரு கொள்ளை கூட்டம் ட்ரெயினை கொள்ளடிக்க நினைச்சது. ட்ரெயின்ல அப்பாவி பொதுமக்கள் தான் இருப்பாங்க, இதனால ஈஸியா கொள்ளடிச்சிடலாம் அப்படின்னு அந்த கேங் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியல ட்ரெயினுக்குள்ள இருக்கிறது ரெட் ஹார்லோ அப்படின்னு. கொள்ளடிக்கிற கும்பல ஒவ்வொருத்தரா சுட்டு கொண்டு கொள்ளையர்கிட்ட இருந்து ட்ரெயினை ரெட் ஹார்லோ காப்பாத்துறாரு. இவங்க சண்டை முடிகிற நேரத்துல சரியா ட்ரெயினும் பிரிம்ஸ்டோனை அடையுது. ஷெரீஃப் ரெட்டும் வண்டியை விட்டு இறங்க அவங்கள வரவேற்கிறதுக்காக பிரிம்ஸ்டோனோட ஷெரீஃபான பார்ட்லெட் அங்க இருந்தாரு. அடிப்பட்ட ஷெரீஃபை கூப்பிட்டுக்கிட்டு ரெட் அப்புறமா வந்து ஷெரீஃப் ஆஃபீஸ்ல பார்க்க சொல்லிட்டாரு ஷெரீஃப் பார்ட்லெட். ரெட்டும் ஷெரீஃப் ஆஃபீஸுக்கு போக ஷெரீஃப் அவர்கிட்ட இந்த ஊருக்குள்ள பவுண்டியன் பண்றதுக்கு ஏகப்பட்ட பேர் இருக்காங்க, அவங்கள வேட்டையாடுறதுக்கு தான் சரியான ஆள் இல்லை, கண்டிப்பா நீ எனக்கு உதவி செய்ய நினைக்கிறேன் அப்படின்னு ரெட் கிட்ட அவர் உதவி கேட்டாரு. ரெட்டும் அவருக்கு ஓகே சொல்ல கொஞ்ச நாள் இங்க தங்கி இங்க முடிக்க வேண்டிய வேலையெல்லாம் முடிக்கலாம் அப்படின்னு ரெட் முடிவு பண்ணியிருந்தாரு. எதிர்பாராத விதமா யாரோ ஒருத்தனை தான் தேடி வந்த ஆட்கள் கூண்ல அடைச்சி வச்சுக்கிறத கவனிக்கிறாரு. ரெட் அவனுக்கு உதவி பண்ணி விடுவிக்க அவனுடைய பெயர் ஜாக் அப்படின்னு அறிமுகப்படுத்திக்கிட்டான். ஜாக்கும் சாதாரண ஆள் இல்ல, அவனுமே மிகப்பெரிய கன்ஸ்லிங்கர். 2 பேரும் சேர்ந்து ஷெரீஃப் சொன்ன வேலைகளை ஒவ்வொன்றா முடிக்க ஆரம்பிச்சாங்க. இப்படியே ரெட் தன்னோட நாட்களை பிரிம்ஸ்டோன்லயே கடந்துகிட்டு இருக்க ஒரு நாள் அவர் பணத்துக்காக பேங்குக்கு போயிருந்தாரு. அந்த நேரத்துல ஏதோ ஒரு பெண் பேங்க் மேனேஜர் கிட்ட பேசுறத கேக்குறாரு. அவ வாங்கின கடனுக்காக லேண்டை ஒப்படைக்க சொல்லி பேங்க்ல இருந்து நோட்டீஸ் விட்டுருந்தாங்க. எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க, இப்பத்தி நான் கொஞ்சம் காசு தரேன், என் வீடு ஜப்சி பண்ணாதீங்க அப்படின்னு அவ கெஞ்சிக்கிட்டு இருந்தாலும் பேங்க் அதிகாரிகள் அதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. உனக்கு வேணா லேண்டை கவர்னருக்கு வித்துட்டு சலூன்ல போய் வேலை செய்ய அப்படின்னு பேங்க் மேனேஜர் திமுறா பேசினா. கோபத்துல வார்த்தை விட அந்த வார்த்தையில பியர் மவுண்டனை பத்தியும் தங்க சுரங்கத்தை பத்தியும் கோபத்துல கத்திட்டு அங்கிருந்து போயிடுறா. அவளுக்கு அடுத்து மேனேஜரை பார்க்க வந்த ரெட் அந்த பொண்ணு சொன்ன பியர் மவுண்டனை பத்தி சொல்லு அப்படின்னு மேனேஜர் கிட்ட கேட்க அவன் அதை பத்தி சொல்ல மறுத்துடுறான். இதனால ரெட் அந்த பெண்ணை தேடி போயிருந்தாரு. ஆனா அந்த நேரத்துல அவனோட பண்ணையில சில ரவுடிகள் அவ பண்ணையில இருந்த கால்நடைகளை திருட முயற்சி பண்ணாங்க. ஒத்தையா நின்று அவங்கள சமாளிக்க திருட வந்த திருட்டு பசங்களை புல்லட்டை பரிசா கொடுத்து குத்திரும் குழையுமா துரத்தி அடிக்கிறா. அதன் பிறகுதான் ரெட் அந்த இடத்துக்கு வந்து சேர்றாரு. அந்த பெண் கிட்ட அவர் அந்த பியர் மவுண்டனை பத்தி சொல்லு, ஏதோ கோல்ட்மேனை பத்தி பேசிக்கிட்டு இருந்தியே அதை பத்தி சொல்லுன்னு சொல்ல தான் பேரு ஆனி அப்படின்னு அறிமுகப்படுத்திட்டாவ. எனக்கு அதை பத்தில எதுவும் தெரியாது, வேணா சலூன்ல சில காலி பசங்க குடிச்சிட்டு இருப்பானுங்க, அவங்கிட்ட போய் கேளு, உண்மை தெரியும்னு தகவல் சொல்றா. அந்த நேரத்துல ரெட்டுக்கு ஆனிய நிலைமையை பார்க்கும்போது ரொம்பவே பாவமா இருந்துச்சு. இந்த ஒரு காரணத்தால் அவர்கிட்ட இருந்த 5000 பொற்காசுகளுக்கான பாண்டை பேங்க்ல இருந்து பண்ணையை காப்பாற்ற சொல்லி அவகிட்ட இனமா கொடுத்துடுறாரு. ரெட் என்னதான் ஒரு கோவக்கார கன்ஸ்லிங்கரா இருந்தாலும் அவருக்குள்ளேயுமே ஒரு ஹீரோ இருக்கு. இதன் பிறகு ரெட் ஆனி சொன்னபடியே சலூனுக்கு போக அந்த இடத்துல சில ரவுடி பயலுங்க குடிச்சிட்டு ஒரு ஒத்தக்கை காணல பத்தி பேசிக்கிட்டு இருந்தானுங்க. அங்கதான் ரெட்டுக்கு தான் அப்பா அம்மாவை கொன்ன அந்த ஒத்தக்கை காணல பத்தி ஞாபகம் வருது. இந்த ஒரு காலத்துல அவன் எங்க இருக்கான், ஒழுங்கா உண்மையை சொல்லுங்க அப்படின்னு ரெட் விசாரிக்க ஆரம்பிச்சாரு. ஆனா வாய் சண்டையா இருந்த பிரச்சனை கை சண்டையா மாறி கை துப்பாக்கி எடுக்க சலூனு ரணகலம் ஆயிடுது. தான் கேட்ட கேள்விக்கு பதில சொல்லாம தன்னை கொல்ல வந்த ரவுடிகளை ரெட் பிசுரே இல்லாம பிரிச்சு மேஞ்சிடுறாரு. இதனால அவர் கொல்ல வந்த ரவுடிகளை அவர் தற்காப்புக்காக சுட்டு கொல்ல துப்பாக்கி சத்தம் கேட்டு ஷெரீஃப் சலூனுக்கு வராரு. சட்டத்துக்கு விரோதமா போற குற்றவாளிகளை கொல்ல வந்த ரெட் இப்படி சட்டத்துக்கு விரோதமா பல கொலைகள் பண்ணதுனால ஷெரீஃப் அவரை கைது பண்றாரு. ரெட்டும் எந்த பிரச்சனையும் ஆகாம கைது ஆயிடுறாரு. அங்கிருந்து தான் ஷெரீஃப் ரெட் கிட்ட விசாரிக்க ஆரம்பிச்சாரு. எதுக்காக அவங்களெல்லாம் கொலை பண்ணன்னு கேட்க அங்கதான் ரெட் தான் சின்ன வயசுல ஏற்பட்ட மிகப்பெரிய இழப்ப ஷெரீஃப் கிட்ட சொல்றாரு. இதை கேட்ட ஷெரீஃப் நீ நேட்லாரோட பையனான்னு அதிர்ச்சி அடைய இங்கதான் ஷெரீஃப் ரெட்டுக்கே தெரியாத மிகப்பெரிய ரகசியத்தை ரெட் கிட்ட சொல்ல ஆரம்பிச்சாரு. 12 வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்க அரசாங்கம் எல்லைய தெற்கு நோக்கி நகர்த்த ஆரம்பிச்சுது. அந்த நேரத்துல மெக்சிகன் ஆர்மிக்கும்
அமெரிக்கா ஆர்மிக்கு நடுவுல எல்லையில நிறைய சண்டைகள் நடந்துகிட்டு இருந்துச்சு. சரியான நேரத்துல தான் ஹீரோவோட அப்பாவான நேட் ஹார்லோவும் அவர் நண்பனான கிரிஃபும் சேர்ந்து ஒரு தங்க சுரங்கத்தை கண்டுபிடிக்கிறாங்க. 2 பேர் நட்புக்கு உதாரணமா 2 ஸ்கார்பியன் ரிவால்வரை கஷ்டமா உருவாக்குறாங்க. அது 2 பேருமே நட்புக்காக வச்சுக்கிறாங்க. கிடைச்ச தங்கத்தை 2 பேரும் பிரிச்சுக்கிட்டு சொந்த ஊருக்கு போயிட்டு திரும்ப வந்து இந்த சுரங்கத்தை தோண்டி பிசினஸ் ஆரம்பிக்கலான்னு திட்டமிட்டு இருந்தாங்க. ரெட் ஹார்லோ தான் வீட்டுக்கு வந்திருந்தாரு. கிரிஃப் மெக்சிகன் ஆர்மி கிட்ட மாட்டிக்கிறான். அந்த நேரத்துல கர்னல் டேரன் கிரிஃபை பிடிச்சி அவனை மேலதிகாரியான ஜெனரல் டியாகோ கிட்ட ஒப்படைக்க, இவன் ஒரு ஸ்பையா இருப்பான், இவனை கொன்னுடுங்க அப்படின்னு டியாகோ உத்தரவிட்டான். அந்த நேரத்துல உயிருக்கு பயந்து அவங்க கிட்ட உயிர் பேச்சு கேட்ட கிரிஃப், நான் ஒரு பிசினஸ் மேன், என்கிட்ட நிறைய பணம் இருக்கு, நான் ஒரு தங்க சுரங்கத்தை கண்டுபிடிச்சிருக்கேன், என்னை உயிரோட விட்டீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு உயிர் பேச்சை கேட்டான். ஆனா ஒரு பிரச்சனை இருக்கு, இந்த சுரங்கத்துல என்ன மாதிரியே என் பார்ட்னரான நேக்டுக்கும் பங்கு இருக்கு, அவனுக்கும் இதை பற்றி தெரியும்னு சொல்ல அவனை கொன்னுட்டு நம்ம பார்ட்னர்லாம் அப்படின்னு ஜெனரல் டியாகோ அவங்ககிட்ட கை கொடுக்கணும். இந்த ஒரு காரணத்தினால தான் ரெட்டோடைய அம்மா அப்பாவை அவங்க கொன்னு இருப்பாங்க. இந்த உண்மையெல்லாம் ரெட் கிட்ட சொன்ன ஷெரீஃப் ஜெனரல் டியாகோவை பழிவாங்க போற அப்படின்னா நான் உனக்கு உதவுறேன் அப்படின்னு அவரை விடுதலை பண்றாரு. சுரங்கத்தில் தோண்டப்பட்ட தங்கத்தை குதிரைகள் மூலியமா வேகன்ல தான் கொண்டு வருவாங்க. அதை பிடிச்சனா அவங்கள பிடிச்சிடலான்னு தகவல் சொல்லி அனுப்புறாரு ஷெரீஃப். அதன்படி ரெட் அந்த வண்டியை தாக்குறாரு, அடிச்சு துவம்சம் பண்றாரு. இவன் எனக்கு உயிரோட வேணும். இவன் கிட்ட நான் நிறைய கேள்விகள் கேட்க வேண்டியிருக்கு. இவனை நம்ம சுரங்கத்துக்கு கூட்டிட்டு போ. ரெட்டை கைது பண்றத தொலைவில் இருந்து பார்த்தது ரெட்டோட கசினான ஷேடோ உல்ஃப். பெரியவங்கிட்ட நடந்ததை சொல்லிட்டு ரெட்டை காப்பாடுறதுக்காக தன்னந்தனியா களத்துல இறங்குறான் ஷேடோ உல்ஃப். ரெட் அடைக்கப்பட்டிருக்கிறது சட்டவிரோதமான தங்க சுரங்கத்துல. இந்த இடத்துல சட்டவிரோதமா ஏகப்பட்ட ஆட்களை கொத்தடிமை அழைக்கப்பட்டு கொடுமைப்படுத்தி வேலை வாங்கிட்டு இருந்தாங்க. அரசாங்கம் தெரியாம இப்படி மக்களை கொடுமைப்படுத்துற விஷயம் ரெட்டுக்கு இங்க தான் தெரிய வந்துடுது. ஷேடோ உல்ஃப் கஷ்டப்பட்டு ஒவ்வொருத்தரையும் பதுங்கி பாஞ்சி ரகசியமா உள்ள நுழைஞ்சி ரெட்டை காப்பாத்துறான். ஆனா அந்த சிறையில ரெட் கூடவே பஃபலோ சோல்ஜர்னு ஒருத்தன் கூட இருந்தான். இது சட்டவிரோதமா நடக்கிற தங்க சுரங்கம், நாம் போய் அரசாங்கத்தை சொல்லி அரசு அதிகாரிகளை இங்க கூட்டிட்டு வரேன் அப்படின்னு பஃபலோ சோல்ஜர் அங்கிருந்து கிளம்புனா ஷேடோ உல்ஃபும் ரெட்டும் சேர்ந்து எப்படியாவது கர்னல் டேரனையும் ஜெனரல் டியாகோவையும் போட்டு தள்ளுறதுக்கு முடிவு பண்றாங்க. 2 பேருமே தன் வழியில வந்த மொத்த பேரையும் கொத்து கொத்தா கொண்டுட்டு கெத்தா முன்னேறிக்கிட்டு இருக்க. உங்க சாவு என் கையால தான்டா நாய்ங்களா. கர்னல் டேரன் ஷேடோ உல்ஃபை பிடிக்க இங்க இருந்தா கர்னல் டேரனுக்கும் ரெட்டுக்கு நடுவுல நேரடியா சண்டை வர 2 பேரும் துப்பாக்கியில சுட்டு சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. ஆனா திறமையான கன்சிங்கரான ரெட் விடாம சுட்டு அவனை வீழ்த்திக்கிட்டு இருந்தாரு. ஒரேடியா அவனை இவர் சுட்டு முடிக்க ரெட்டோட அப்பா அம்மாவை கொன்னு அவர் அனாதையாக்குன இந்த கர்னல் டேரனை ரெட் கொன்னு பழி தீர்த்துட்டாரு. ஷேடோ உல்ஃபை போயிட்டு ரெட் சந்திக்க அந்த நேரத்துல அவன் உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்தான். சாகக்கூடிய அந்த தருவாயில கூட அவன் கர்னல் இறந்துட்டான். ஆனா இன்னும் டியாகோ சாகல. ஜெனரல் டியாகோவை உயிரோட விட்டுறாத அப்படின்னு ஷேடோ உல்ஃப் ரெட் கிட்ட சொல்லி அங்கேயே உயிரை விட்டுறான். நீ மறைஞ்சாலும் உன் தைரியம் என்னைக்கு மறையாது கசின்னு சொல்லிட்டு ரெட் டியாகோ தேடி அங்கிருந்து கிளம்புனாரு. டியாகோ அந்த நேரத்துல ஆர்மி ஆட்களை கூட்டுக்கிட்டு ட்ரெயின்ல தப்பிக்க நினைச்சான். ட்ரெயின் முழுக்க ஆட்கள் சூழ்ந்து இருந்தாங்க. ஆனா ரெட் தைரியமா குதிரையில ஏறி அந்த ட்ரெயினை பின்தொடர ஆரம்பிச்சாரு. அதுக்குள்ள ஆட்களை தைரியமா சண்டை போட்ட அவர் அங்கிருந்த மிஷின் கன் மூலியமா அந்த ட்ரெயினை சுட்டு சல்லடையாக்க ஆரம்பிச்சாரு. இதுல ட்ரெயினோட இன்ஜின் பழுதடைய
அதுக்குள்ள இருந்த ஆட்கள் ஒவ்வொருத்தரையா ரெட் மொத்தமா சோழி முடிக்கிறாரு. டியோகோவையும் சுட்டு வீழ்த்த அந்த நேரத்துல அவன் உயிர் பிச்சை கேட்டு கதறிக்கிட்டு இருந்தான். உனக்கு பொண்ணு வேணுமா, பணம் வேணுமா, இல்ல என்னை கூட விட்ட அப்படின்னா என் தங்க சுரங்கத்துக்கு நீயும் பார்ட்னர் ஆயிடலாம், நான் எடுக்கிற ஒவ்வொரு தங்கத்திலையும் உனக்கு பங்கு இருக்கு அப்படின்னு பார்ட்னராக டீல் பேசினா டியாகோ. ஆனா ரெட்டோட பதில் என்ன அப்படின்னா, ஒரு வழியா ரெட்டோட பேரண்ட்ஸை கொண்டவங்கள ரெட் பழிக்கு பழி வாங்கிட்டாரு. மறுபுறம் பஃபலோ சோல்ஜர் அவசர அவசரமா கவர்னரை சந்திக்கிறான். கவர்னர் சந்திச்ச அவன், இங்க ஒரு தங்க சுரங்கம் இருக்கு, இதுல ஏகப்பட்ட அப்பாவி மக்களை அடிமையா வச்சிருக்காங்க, அவங்கள மீட்கணும் அப்படின்னு பஃபலோ சோல்ஜர் சொல்ல அங்கதான் உண்மையே தெரிய வருது, அந்த தங்க சுரங்கத்துக்கு ஓனரே மேயர் தான் அப்படின்னு. உண்மை தெரிஞ்ச பஃபலோ சோல்ஜரை துப்பாக்கி முனையில கைது பண்ணிடுறாங்க. இதன் பிறகு ரெட் பிரிம்ஸ்டோனுக்கு திரும்ப வர ஊரே திருவிழா கோலமா காட்சி அளிச்சது. ஊருக்குள்ள கவர்னர் ஒரு திருவிழாவை ஏற்பாடு பண்ணியிருந்தாரு. முக்கியமா பேட்டில் ராயல் அப்படின்ற ஒரு விழா ஒண்ணு நடக்க தயாராகுது. பேட்டில் ராயல் அப்படின்றது கன்ஸ்லிங்கர்ஸ் ஒருத்தருக்கு ஒருத்தர் நேருக்கு நேரா போட்டிடணும். துப்பாக்கி சுடுறதுல யாரு வேகமா செயல்படுறாங்களோ அவங்க மத்தவங்கள சுட்டு ஜெயிக்கலாம். இந்த போட்டியில ஜாக், ஆனி, ரெட் கலந்துகிட்டாரு. ரெட் கிட்ட ஷெரீஃப் கவர்னர் இந்த போட்டிய நடத்திருக்கான் அப்படின்னா ஏதாவது ஒரு உள்நோக்கம் இருக்கும், பார்த்து ஜாக்கிரதையா இரு அப்படின்னு ரெட் அவர் எச்சரிக்கை. போட்டிகளும் தொடர்ந்து நடந்தது, அதுல தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டு இருந்தாரு. இந்த ஒரு காரணத்தினால கவர்னர் அவனுடைய மிகப்பெரிய கன்ஸ்லிங்கரான மிஸ்டர் கேலிய கடத்துல இறக்கணும். கேலி ரெட்டோட கதையை முடிச்சிருவான்னு கவர்னர் இருமாப்போட பார்த்துட்டு இருக்க நேரத்துல கேலியோட கதையையும் ரெட் முடிச்சு பந்தயத்துல ஜெயிக்க கோவத்தை துப்பாக்கிய உருவனா கவர்னர். அந்த நேரத்துல கவர்னர் கையில இருந்த துப்பாக்கிய பார்த்த உடனே ரெட்டுக்கு பழைய ஞாபகங்கள்லாம் வருது. ஓ, இந்த துப்பாக்கிய கேக்குறியா? ஆமாப்பா. இது கையாலேயே செய்யப்பட்டது, இந்த உலகத்திலேயே 2 தான் இருக்கு. இங்கதான் ரெட்டுக்கு புரிய வருது, தான் அப்பாவை ஏமாத்தின பார்ட்னர் கிரிப் வேற யாரும் இல்ல கவர்னர் தான் அப்படின்னு. கர்னலே ஜெனரலையும் சுரங்கத்தை பார்க்க சொல்லிட்டு அதில் வந்த லாபத்தை அழகா ருசிச்சுக்கிட்டு கவர்னரா நாட்டை ஆண்டுகிட்டு இருந்திருக்கான் இவன். இதை புரிஞ்ச ரெட் கோவப்பட ரெட்டோட கதையை முடிச்சுட்டு என் மேன்ஷனுக்கு திரும்பவா அப்படின்னு மிஸ்டர் கேலிக்கு உத்தரவிட்டு கிளம்புனா கவர்னர். குண்டடிப்பட்டு கீழே விழுந்திருந்த கேலி வெறி கொண்டு ரெட்டை தாக்க ஆரம்பிச்சான். ரெட் அப்படியே சுட்டு காலி பண்ணோன்ட்டு அவன் இருமாப்போட திரிஞ்சுக்கிட்டு இருக்க ரெட் கஷ்டப்பட்டு அவனை கொஞ்சம் கொஞ்சமா கொன்னு ஊர் மக்கள் முன்னாடி அவன் கதைய முடிச்சு காட்டினாரு. இதன் பிறகு கவர்னர் கதையை எப்படி முடிக்கிறது அப்படின்னு ரெட் முடிச்சுக்கிட்டு இருக்க ரெட் தனியால் இல்ல, அவன் கூட நாங்களும் இருக்கோம் அப்படின்னு ஆனியும் ஜாக்கும் ரெட்டுக்கு உதவுறதுக்காக அவன் பின்னாடியே போனாங்க. மறுபுறம் மேன்ஷன்ல கவர்னர் இந்த கேட்டை தாண்டி எவன் வந்தாலும் கருணையே காட்டாம சுட்டுருங்க அப்படின்னு தன் ஆட்களுக்கு உத்தரவிட்டு இருந்தான். அதன்படி ஏகப்பட்ட ஆட்கள் கவர்னர் மேன்ஷன்ல குவிக்கப்பட்டிருக்க ரெட், ஜாக், ஆனி 3 பேருமே கவனமா செயல்பட்டு மாளிகைக்குள்ள முன்னேறினாங்க. அங்கதான் பஃபலோ சோல்ஜர் கைது செய்யப்பட்டிருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்க பஃபலோ சோல்ஜரை கஷ்டப்பட்டு மீட்கிறாங்க. ரெட்டும் பஃபலோ சோல்ஜரும் ஒவ்வொரு தளமா முன்னேறிக்கிட்டு இருக்க மேல்தளத்துல ஆட்களோட நின்றுட்டு இருந்தான் கவர்னர். 2 பேரும் சேர்ந்து அவன ஆட்களை ஒவ்வொருத்தரையா காலி பண்ண ஒரு கதவுல பாம்பு வச்சுட்டு பயந்து ஓட ஆரம்பிச்சான் கவர்னர். வெடி விபத்துல கேட் பஃபலோ சோல்ஜர் மேல பட ரெட் தன்னந்தனியா கவர்னரை எதிர்க்க ஆயத்தமானா. நடந்த எல்லாம் பிரச்சனை காரணமே இவன் தான். ரெட்டோட அப்பாவுக்கு துரோகம் செஞ்சு முதுகுல குத்துறதும் அப்பாவி மக்களை தான் தங்க சுரங்கத்துல அடிமையாக்கி வேலை வாங்கினதும் இதே கவர்னர் தான். இவனை விடக்கூடாது அப்படின்னு ரெட் கஷ்டப்பட்டு போராடி தன் துப்பாக்கியால ஒத்தைக்கு ஒத்தையா நின்று தான் துப்பாக்கியால கவர்னரை குறி வைக்க கவர்னர் செத்து கிடக்க எல்லாருமே ஒண்ணு கூட்டினாங்க. நடந்த பிரச்சனையில ஜாக் இறந்துட்டாரு அப்படின்னு ரெட்டுக்கு தெரிய வர கவலைப்பட்டாரு. கிரிப்பை கொன்னதுக்கான பவுண்டி ஷெரீஃப் ரெட் கிட்ட கொடுக்க இது பஃபலோ சோல்ஜர் கிட்டையும் ஆனி கிட்டையும் கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு இது நான் பணத்துக்காக பண்ணல, இது நான் பண்ணதே வேற அப்படின்னு வீரமா இங்கிருந்து ரெட் கிளம்ப இந்த கதையும் இதோட முடியுது.
ஓகே ஆல்வேஸ் நிறைய பட்சம் லைக் பண்ணுங்க, வந்து ஷேர் பண்ணுங்க. என்னமோ ரெட் டெட் ரெடம்ஷன் போட சொன்னா ரெட் டெட் ரிவால்வர் போட்டு கேட்டீங்கன்னா ரெட் டெட் ரெடம்ஷனை வந்து ரெட் டெட் சீரிஸே ஃபுல்லாக முடிக்க போறேன். ஓகேவா, அதுக்கு முதற்கட்டம் தான் இந்த வீடியோ. ரெட் டெட் அடுத்து ஆர்டிஆர் 2 வரும், ஆர்டிஆர் 1 வரும், மொத்தத்தையும் முடிச்சு விட்டுற வேண்டியது, ஆர்டிஆர் சீரிஸே முடிச்சு விட்டுற வேண்டியது தான். ஸோ அதுக்கு முன்னோட தான் இது. அடுத்து வேற என்ன கேம்ஸ் சரி போடலாம் அப்படின்ற காமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. அந்த கேம்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் போட ட்ரை பண்றேன். ஓகே கைஸ், நிறைய பட்சம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமான சந்திக்கிறேன். பாய்.